ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாவே ஒரு தைரியசாலி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலிகளாக, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையானவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் அந்த தைரியம் எல்லாருக்கிட்டையுமே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும். கேதுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் இருக்குது. ஏன்னா மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அதனால் அந்த தைரியம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும். பூராட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனால தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க. ஏன்னா தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே இருக்கிறார். அதிர்ஷ்ட கிரகம் யோக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அங்கு வந்து இருக்கிறார். அதனால தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இவங்க வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு? இந்த தமிழ் பரபவ வருடம் 2026 என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா கடந்த சில நாட்களாகவே ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கா சவாலாக அமைந்திருக்கான்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றத்தை சந்திக்கிறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வராதுன்னு நினச்ச இருந்த ஒரு பணம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அந்த வராக்கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். கலையில் கணினி சார்ந்த விஷயத்தில் ஒரு புதுசாக ஒரு தேடலோடு இறங்குவீங்க. இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நம்ம இன்னும் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதுவும் உங்களுக்கு இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். அதனால் ஒரு சில விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கே கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டோட சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய பார்வை 12ஆம் இடத்துல படுறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்க்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் கடந்த சில ஒரு ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் கைகூடி வரும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை செய்யுங்க. பைரவருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2026 நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, நிதானமாக எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஒரு 30 செகண்ட் ஒருத்தர்கிட்ட பேசினீங்கன்னா கூட தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் ஒரு நபர்கிட்ட பேசுகிறது, நண்பராக இருந்தால் கூட அதிக நேரம் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே
வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. 1 மணி நேரம் ஒரு நபர்கிட்ட தொடர்ந்து பேசினீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத வில்லங்கங்கள், யார்கிட்டயாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு அப்படிங்கிறது சுப அந்த சுப பார்வை ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் சனி இடமாற்றம் இருக்கிறதுனால பேச்சில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். இதை மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத இன்னல்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருங்க. பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அதை வெற்றியாகணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. ஏன்னா இவங்க தான் குறிக்கோள் உடையவங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் அடையாமல் இவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த குறிக்கோள் அடைஞ்சிட்டாங்களா தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறதே இருக்கும். அந்த குறிக்கோள் அடையிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக போராடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள், இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ வருடம் ராசியில் 3வது இடத்துல பிறந்திருக்கு. அதனால் முயற்சி 3வது இடம் அப்படிங்கிறது முயற்சி, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் சகோதர ஸ்தானத்தில் பிறந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு. இதனால் முக்கியமாக முயற்சிகளில் இறங்கக்கூடியவங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, புதுசாக ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா சரியான திட்டமிடுதலோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். ராகுவோடு பயிற்சியாக இருக்கும்போது இந்த ஆண்டு அப்படிங்கிறது எதிர்பாராமல் நிறைய அனுகூலமான பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுகூலமான ஆண்டாக தான் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு இந்த பரபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிகவும் அனுகூலமான பலனையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலனையும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் இலக்கு இது எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும். நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய உயரத்துக்கு வரப்போகிறீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். அப்பப்போ சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன இன்னல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு. சில அழுத்தங்கள் கொஞ்சம் வரலாம். குடும்ப ரீதியாக கொஞ்சம் செலவுகள் வரும். அம்மாவுக்கு, தாய் தந்தையாருக்கு ஏதாவது சின்னதாக தொந்தரவுகள், மன அழுத்தம் தர மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் வரலாம். இருந்தாலும் இதெல்லாம் உற்று நோக்கி அதுலேயே அப்படியே இல்லாமல் அடுத்த லெவலை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஆண்டாக அமையும் அப்படின்னே சொன்னால். சிந்தனையில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்துக்கு இந்த ஆண்டில் ஒரு தெளிவு கிடைக்கும். கடினமாக ஒவ்வொரு காரியத்துலேயும் இறங்குவீங்க. இந்த கடினமாக இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிதாக செய்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு வருமானமோ, அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சாதகமான விஷயமோ, அவங்க மூலிமா ஒரு சில சொத்து வாங்கக்கூடிய யோகமோ இந்த ஆண்டில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் கலங்கவே வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பணப்புழக்கம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக ஒரு சிலருக்கு ஒரு இலக்காக இருந்திருக்கும். இந்த இலக்கை அடைச்சிட்டோம்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்டை இந்த ஆண்டில் அடைய போகிறீங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த கடன் சம்மந்தமான பிரச்சனை இந்த ஆண்டில் சரியாகும். கணிமிசமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அந்த கடன் பிரச்சனை, தேவையில்லாத இன்னல்கள் இது எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த ஆண்டில்
வாங்குவீங்க. எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடருவீங்க. குறிப்பாக கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலர்லாம் பாதியில் வேலை கட்டட வேலை பாதி செஞ்சுட்டு பாதி நிறுத்தி வச்சுருப்பீங்க. போதுமான நிதி உதவி கிடைக்காம, போதுமான ஹெல்ப் கிடைக்காம அப்படியே பாதியிலே நிறுத்தி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஆண்டில் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். தந்தை வழி உறவுகளால் அல்லது தந்தைக்கே ஒரு சில செலவுகள், மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு விஷயத்துலையுமே இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆரோக்கியமற்ற உணவுகளை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டான டைமில் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அதற்காக வேலைன்னு வேலையை ஓடிட்டு இல்லாமல் கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. தேவையற்ற இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அலைச்சல் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆண்டில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. விலகி சென்ற உறவுகள்லாம் இந்த ஆண்டில் உங்களை தேடி வரும். எந்த ஒரு உறவு அலட்சியமாக உங்களை பார்த்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு போச்சோ அந்த உறவே உங்களை தேடி வந்து பேசும். உறவை இந்த காலகட்டத்தில் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய உறவுகள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது ஒன்று நடக்கும். வீடு கட்டுறதோ, கிரகப்பிரவேசமோ, அல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். உங்களுடைய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ஒரு முறைக்கு நல்லது இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சொந்த வீரை விட்டு வேற எங்கேயாவது போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் முடிவு பண்ணி இறங்கிடுவீங்க. இந்த வேலையை இந்த நாளுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அந்த முக்கியத்துவத்தை அறிந்து அந்த வேலையை திறமையாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு பாராட்டு வழங்குவாங்க. புதுசாக முக்கியமான பொறுப்புலாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேலைபளு அதிகமாக இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் வருமானம் வருது, ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வருமானம் வருதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஓய்வில்லாமல் நீங்கள் கண்டினியூவாக வேலை செய்கிறதுனால முக்கியமான பொறுப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால மகிழ்ச்சியாக நீங்கள் அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுட்டு போவீங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். எவ்வளோ விஷயம் வந்தாலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் விஷயத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி 30 செகண்டுக்கு மேலே ஒரு நபர்கிட்ட நீங்கள் அதிக நேரம் பேசவே வேண்டாம். அப்படி பேசுனீங்க அப்படின்னாவே ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள் நீங்களே உங்களை அறியாமல் ஒரு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருவீங்க. நான் இதை சரி பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அறியாமல் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்துருவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீண்ட காலமாக வராது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உறவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பழைய தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும், அவங்களாம் வரவே வரமாட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் அவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ஒரு உறவு இந்த ஆண்டில் நிச்சயம் உங்களை தேடி வரும். வரவே வராதுன்னு நினச்ச ஒரு பணம் இந்த ஆண்டில் நிச்சயமாக நீங்கள் வசூல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கடல் உணவு, கெமிக்கல் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க, வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ஆண்டாக இந்த தமிழ் பரபவ ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
முக்கியமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் வரும். பண வரவு இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா பண வரவு ஒரு பக்கம் வரும், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன விரைய செலவுகளும் வரும். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. குறிப்பாக பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு ஏற்படலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை தடிமனாக பேசாமல் இனிமையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடு வரலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.